வணக்கம். நம்மோடு இன்று நேயர்களுக்காக இணைந்திருப்பவர் சிபிஐ எம்எல் ரெட் ஸ்டார் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் மனோகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கஸ்தூரி அவர்கள் தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மேலே நிறைய வழக்குகள்லாம் தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஜாமீன் கோரி அவங்க மனுலாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாக ஒரு செலிப்ரிட்டின்னு சொல்லுவோம்ல, இப்போ சாதாரண ஒரு மக்கள் ஒரு செய்தி சொன்னாங்கன்னா அது மீடியாவில் வர்றது கிடையாது. ஆனால் இது போன்ற அவங்க ஒரு நடிகை, அப்புறம் அவங்க தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு அவங்க முகம் கொடுக்குறாங்க. அது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை முன் வைக்கிறாங்க, கருத்து சொல்கிறாங்க. அப்போ உடனடியாக அவங்க ஒரு மீடியாவில் கவனத்துக்கு கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. அப்படின்றபோது அவங்க மிகவும் பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். மிக பொறுப்புள்ளவர்களாக பேசுகிறபோது ரொம்ப கவனமாக ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியையும் கவனமாக பார்க்கணும். அப்படின்னா எல்லா மக்களும் அதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய, கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப கவனமாக பேசணும் அப்படின்றது தான். ஆனால் அப்படி பேசுகிறதில்ல நிறைய பேரை நான் பார்க்குறேன். ரொம்ப பொறுப்பில் இருக்கிறவங்க கூட என்ன செய்யலைன்னா, அது குறிப்பாக பிஜேபி கட்சியை சேர்ந்த பல நபர்கள், அதேமாதிரி இவங்களை போன்ற நபர்கள்லாம் என்ன செய்கிறதில்லைன்னா, அவங்க ஒரு பொறுப்புடன் பேசுவதே இல்லை. வாயில் வந்ததெல்லாம் என்ன செய்கிறது, பேசுகிற போக்கு அப்படின்றது இவங்ககிட்ட நிறைய நிறைந்திருக்கு அப்படின்றது தான். முன் ஜாமீனை அது என்னை பொறுத்தவரையில் அவங்க அதை டிஸ்மிஸ் பண்ணது சரி அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் அவங்களுடைய பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் எந்த சட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியும்னா, இப்போ முன்னாடி இந்திய தண்டனை சட்டம்னு சொல்லுவோம். இப்போ அதுவும் உங்களுக்கு தெரியும், பிஜிபி வந்தோடனே யாருக்குமே வாயில் சொல்ல முடியாத சான்ஸ்கிரிட்டைசேஷன், முழுக்க சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆயிடுச்சு. அந்த இந்திய தண்டனை சொல்கிறது பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் பாரதிய நியாய சங்கீதான்னு சொல்லுவாங்க. அது நம்ம சுருக்கமாக பிஎன்எஸ்ன்னு சொல்லிகிட்டு இருப்போம். இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 192 இருக்குது. அதாவது கலவரத்தை தூண்டுவது போல் பேசுகிறது அப்படின்ற மாதிரி. இது அவங்கள்ட்ட நீங்கள் பார்க்க முடியாது. அந்த 192 அப்படின்றது அதே மாதிரி 196 இருக்குது. அதாவது 192 பிரிவு, அதே மாதிரி 196 பிரிவு இருக்குது. அதில் 1A அதில் அந்த மாதிரிலாம் இருக்குது, 1Bலாம் இருக்குது. அந்த பிரிவின்படி பார்த்தீங்க அப்படின்னா 2 சமூகங்கள் கிடையாது, மதம் சாதி ரீதியாக அது சமூகங்களுக்கு இடையில் ஒரு மத ரீதியான சமூகங்களுக்கு இடையில் பல்வேறு சமூகங்களுக்கு இடையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பகைமையை ஏற்படுத்தும் விதமாக பேசுகிறது அப்படின்ற போக்கு இருக்கும். அப்போ இது சட்டம் ஒழுங்குக்குள்ளே வரும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு பப்ளிக் ஆர்டரை இது பாதிக்கும். பெரிய அளவுக்கான முரண்பாடுகள் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரியாக இருக்கும். குண்டர் சட்டத்திலே நேரடியாக என்ன செய்யலாம், இவங்க இது மாதிரியான நபர்கள் எல்லாம் நீங்கள் போடுறதுக்கான வழி கூட இருக்குது. ஏன்னா ஒரு பொது அமைதிக்கு குங்கம் விளைக்கிற மாதிரி இருக்கின்ற அடிப்படையில் கூட இதை பார்க்க முடியும் அப்படின்றது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்கன்னா கிரிமினல் இன்டிமிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 353 வரை இப்போ இருக்கு 353ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குற்ற போக்கோட ஒரு பண்போடையே என்ன செய்கிறது, ஒரு விஷயத்தை அணுகிறது பார்க்குறது அப்படின்ற அந்த பண்பு. அப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க சரியாக தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றதான் நீதிபதி அவர்கள் சரியாக தான் முன்ஜாமீன் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்றத அவங்க முன்ஜாமீனை ரத்து செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்கன்றது சரியாக தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கஸ்தூரி அவர்கள் அவங்க பேசும்பொழுது இப்போ தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிட்டாங்கிறது அந்த வழக்கே. இப்போ அதை தாண்டி அவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. திராவிடம் குறித்தும், இங்கே தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான மற்ற மாநிலங்களிலிருந்து வந்தக்கூடிய மக்கள்லாம் எப்படி தமிழர்கள்னு அவங்கள அடையாளப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இப்போ இவங்க கூட பிராமணர்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த போராட்டங்கள்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம். நவம்பர் 3ஆம் தேதி, இந்த 3ஆம் தேதி குறிப்பாக பிராமணர்களுக்கு தனியாக சட்டம் வேணும், மாநில அரசும் மத்திய அரசும் அதுக்கான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, பாதுகாப்பு வேணும், தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும், எப்படி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இருக்கோ அது மாதிரி தனியாக சட்டம் இயற்றப்பட வேண்டும் சொல்லி ஒரு எழும்பூரில் ராஜரத்னம் மைதானம்னு நினைக்கிறேன், அங்கே தான் என்ன செய்கிறாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் தான் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்றது. அது மாதிரி தொடர்ந்து நீங்கள் நம்ம என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி நம்ம 2 ரேஸ் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது, ஆரியர்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ தெலுங்கு மக்கள் எல்லாருமே அவங்க அவங்களாம் திராவிடர்களை சேர்ந்தவங்க.
இப்போ ஆரியர் திராவிடர் அப்படின்றது வந்து நீங்கள் உங்களுக்கு காலங்காலமாக வரலாற்று ரீதியாகவே அவங்க வேறன்னு கூட இருக்கலாம். அது மட்டுமல்ல, அவங்க சொல்கிறது ரைட்டு தான். ரொம்ப ஆண்டுகளாக வந்த பிறகு எங்களை வந்து இன்னும் வந்து நீங்கள் தமிழர்களை அங்கீகரிக்க மாட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது சரி, நம்ம ஏற்றுக்கொள்ளலான்னு கூட வேணாம். ஆனால் நீங்கள் ஒரு பொழுதும் தமிழ்நாடு மக்களாக நீங்கள் மாறலை அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈழப் பிரச்சனையில் எடுத்துக்கலாம். ஈழப்பிரச்சனைக்கு வந்து தமிழ்நாடே வந்து என்ன செஞ்சுன்னா, பெரும்பாலான மக்கள் வந்து எந்த சாதி மதம் அப்பாற்பட்டு வந்து ஈழத்து பிரச்சனைக்கு ஈழ மக்களுக்கு ஆதரவாக நின்றாங்க. நீங்கள் அந்த இடத்துல அந்த டைமில் பாருங்கள், பெரும்பாலும் பிராமணர்கள் வந்து அதுக்கு எதிராக தான் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து சான்ஸ்கிரிட்டைசேஷன் வந்து கடுமையான, நம்ம எப்படி சான்ஸ்கிரிட்ன்றது ஒரு டெட் லாங்குவேஜ். நிறைய பேர் தவறாக பேசுவாங்க. 30,000 பேர் பேசுகிறாங்க, 50,000 பேர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது யார் ஒரு ஆள் கூட பேச்சு வழக்கே கிடையாது. அது பேச்சில் வழக்கு இல்லாதனால தான் அதை வந்து டெட் லாங்குவேஜ்னு சொல்லி மொழியியல் அறிஞர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. லாட்டினு, கிரேக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டை வந்து. அப்போ சான்ஸ்கிரிட்டைசேஷனாக வரும்போது அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வரும்போது கூட அந்த சான்ஸ்கிரிட்டை யார் ஆதரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஆதரிக்கிறாங்க. அப்போ அவர்கள் ஒரு பொழுதும் தன்னை வந்து என்ன செய்யல, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், நாம் தமிழர்கள் என்று என்ன செய்யக்கூடல அவங்க மாறுவது கிடையாது. பேச்சில் கூட பாருங்கள் நீங்கள், இவங்க 300 ஆண்டுகள் இருக்குன்றாங்க, 200 ஆண்டுகள் இருக்குன்றாங்க, 500 ஆண்டுகள் நாங்கள் வந்து ஆச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. தமிழ் பாருங்கள் அவங்க எப்படி பேசுகிறாங்க, வச்சு போச்சு. அவங்களுடைய பேச்சே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வேணுமுன்னே என்ன செய்வாங்க, அவங்களுடைய பேச்சே உங்களுக்கு தெரியும் வந்து அவங்க. அதனால் நம்ம என்ன சொல்லுவாங்க, சில அவங்கள வந்து அவால் அப்படின்பாங்க வந்து. அது சரியாக தவறான்றது வேறு விஷயம் வந்து. அப்போ நீங்கள் ஒரு பொழுதுமே என்ன செய்யலை, நீங்கள் தன்னை வந்து தமிழர்களுடைய நலனுக்காக, அந்த மொழிக்காக நீங்கள் என்ன செய்கிறதில்ல, எப்பொழுதுமே குரல் கொடுப்பதில்லை. ஹிந்தி எதிர்ப்பு வந்தால் உடனே என்ன செய்கிறீங்க, அவங்க கூட சேர்ந்துக்கிறீங்க. சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆகுனா உடனே என்ன செய்கிறீங்க, நீங்கள் சான்ஸ்கிரிட்டுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க. அப்போ ஒட்டுமொத்த பெரும்பாலான தமிழர்களுடைய நலனை என்ன செஞ்சு கொள்வதில்லை, அது அவர்களோடு இணைந்து என்ன செய்வதில்லை, நீங்கள் பண்பாடு பழக்க வழக்கங்களில் வந்து இணைஞ்சு செல்வதில்லை. இப்போ நீங்கள் உங்களை எப்பொழுதுமே என்ன செஞ்சுக்கிறீங்க, நாங்கள் அதிலிருந்து நீங்கள் தான் காமிக்கிறீங்க. தமிழர்கள் ஒரு பொழுதும் பிராமணர்களை ஒதுக்குவது கிடையாது. நீங்கள் தான் என்ன செய்கிறீங்க, நாங்கள் பிராமணர்கள்ன்றது, நாங்கள் உங்களிடந்து வேறுபட்ட ஆள்கின்றது நீங்கள் தான் ஒதுக்குறீங்களா. அப்போ நீங்கள் தான் என்ன செய்யணும், வந்து உங்களை மாற்றிக்கொண்டு தமிழர்களாக தமிழ்நாடு தமிழ் பண்பாடோட என்ன செய்யணும், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றதான். இல்லை, எந்த தமிழர்களும் என்ன செய்கிறதில்ல, அவங்கள அப்படி ஒதுக்குவது இல்லை அப்படின்னு தான் பார்க்குறோம். அவங்க தான் காரணமாக இருக்காங்கன்றதான் பார்க்க முடியுது வந்து. அது மட்டும் இல்லை, தெலுங்கு மக்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் வந்து, மாநில பிரிக்கும் போது கூட பெரும்பாலான மக்கள் இங்கே நிறைய அதாவது குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருந்ததுனால அவங்க கூட சென்னையை கூட என்ன செஞ்சாங்க, அவங்க எங்களுக்கு வேண்டும்னு கூட கேட்டாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு வரலாற்றில் நிறைய படிச்சிருக்கோம் நம்ம வந்து. அதை மட்டுமல்ல வந்து அவங்களும் நிறைய பேர் பூர்வ குடிகள், இங்கே ஏற்கனவே ரொம்ப ஆண்டுகளாக இங்கேயே இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து. ஏன்னா உங்களுக்கு தெரியும், திராவிடர்கள் அப்படின்ற போது தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், கன்னடம் பேசக்கூடிய மக்கள், மலையாளம் பேசக்கூடிய மக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் என்னது திராவிட மக்கள். அப்போ அன்றைக்கி சென்னை மாகாணம் இருந்தது. இப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அங்கே ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்தவர்களாக இருந்தாங்க. நிறைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சென்னை மாகாணன்ற போது எல்லா பேத்துக்கும் தலைநகரம் எதாக இருந்தது, சென்னையாக இருந்தது. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் எங்கே தான் இருந்தது, சென்னையாக இருந்தது. அப்போ எல்லாருமே இதை நோக்கி வந்து இங்கே குடியேறுவதற்கான வாய்ப்புகள் எப்பொழுதுமே இருக்கும். அப்படின்ற ஒரு தலைநகரன்ற போது அது எப்பொழுதுமே என்ன செய்ய வந்தது இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி டெல்லியில் பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்தை சேர்ந்த மக்களும் அங்கே இருக்காங்க. அதேமாதிரி சென்னையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லா பகுதியிலேருந்து என்ன செய்வாங்க, தமிழ்நாட்டு மக்கள் வந்து இங்கே குடியேறுவாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அவங்களே கூட திராவிடம்னா வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளத்தவர்கள்லாம் வந்து ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. எங்களை மட்டும் தமிழர்னு சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி தான் அவங்களே வந்து இப்போ நாங்கள் தமிழர்னு எங்களை டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த போராட்டத்திலே கூட அவங்க பேசுகிறாங்க. இல்லை, நம்ம ஒரு பொழுதும் அவங்கள வந்து தமிழர்கள் இல்லைன்னு நம்ம சொல்கிறதில்ல. திராவிடன் வர்றம்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆரியமா திராவிடமான்னு வர்றது வந்து நம்ம வந்து. அதனால் அவங்கள வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான், அவங்க தமிழர்கள் தான், நம்ம இல்லைன்னே சொல்லலை வந்து. ஆனால் என்னென்னா ஆரியம் திராவிடன் வரும் அவங்க தான். நான் திரும்பவும் அதுதான் நான் சும்மா அழுத்தத்துக்காக சொல்கிறேன். நம்ம தமிழர்கள் எப்பொழுதும் அவர்களை தமிழர்கள் இல்லை என்று சொல்வதில்லை. அவங்க தான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தமிழர்களிலிருந்து வேறுபட்டவங்க, எங்களுடைய பண்பாடு வேறு, எங்கள் பழக்க வழக்கம் வேறு, எங்களுடைய மொழியை வந்து சான்ஸ்கிரிட்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து. நிறைய பேருக்கு சான்ஸ்கிரிட்னா நானாவனா கூட யாருக்கும் தெரியாது. நிறைய மக்கள் அங்கே தமிழ் பேசக்கூடியவங்க இருக்காங்க. மற்ற மொழிகள், திராவிட மொழிகள், மற்ற மொழிகள் பேசக்கூடிய பிராமணர்கள் இருக்காங்க. ஆனால் இவங்க யாரும் சான்ஸ்கிரிட் பேசக்கூடிய எந்த பிராமணரும் கிடையாது வந்து. இவங்க தான் தன்னை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை வந்து தன்னை வந்து தமிழர்களிலிருந்து தன்னை பிரித்து நின்று கொள்கிறாங்க. பண்பாடு, மொழி, பேசக்கூடிய தமிழை கூட வந்து வேறு மாதிரி பேசுகிறது அந்த மாதிரி. இப்போ நீங்கள் தெரியும் உங்களுக்கு, ஒவ்வொரு இதில் இருக்க, அதாவது டைலாக்டிக்கல் வேரியேஷன் சொல்லுவாங்க. மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க,
அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவோம் வந்து. ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் சென்னைனா சென்னையில் பேசக்கூடிய மக்கள் மொழி மாதிரி தான் நீங்கள் பேசணும் வந்து. ஆனால் இவங்க என்ன பேசுவாங்க, அவங்க பிராமணர்கள், நீங்கள் கொஞ்ச நேரம் தமிழில் பேசுகிறீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன செய்வாங்க, இது வந்து பிராமணர்கள்னு சொல்லிட முடியும் வந்து. அப்போ அவங்களே என்ன, ஆனால் நீங்கள் ஒரு தெலுங்கர் தமிழில் பேசுகிறது வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு தமிழ் பேசுகிறத வச்சுட்டு ஒரு தெலுங்கர்னு கண்டுபிடிக்க முடியாது வந்து. ஒரு பல ஆண்டுகளாக இருக்கிறவங்கள வந்து. அது மாதிரி பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மலையாளியை வந்து யாரும் என்ன செய்ய முடியாது, இவங்க வந்து மலையாளின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. புதுசாக இப்போ வந்தவங்களை வேணால் நீங்கள் கண்டுபிடிக்க, அவங்களுடைய அசன்ட்டில் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, பல 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவங்கள நீங்கள் என்ன செய்ய முடியாது, அவங்க பேசக்கூடிய தமிழை வச்சுக்கிட்டு மலையாளின்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இவங்க தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு பொழுதும் தமிழர்களோட தமிழர்களுடைய பண்பாடோட தமிழுடைய வாழ்க்கை முறையோட அவங்களோட நலனோடு இவங்க என்ன செய்கிறதில்ல, ஒன்றி போவது இல்லை அப்படின்றத நம்ம வரலாறு முழுவதும் பார்த்துட்ருக்கோம். அதனால தான் பெரியார் வந்து கடுமையாக என்ன செஞ்சார் வந்து, அவர் பார்ப்பனிய எதிர்ப்பை வந்து முன் வச்சு போராடினாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து இப்போ கஸ்தூரி உட்பட இன்னும் சிலரும் கூட பேசியது வந்து சர்ச்சையான ஒரு பேச்சு தான். ஆனால் வந்து இப்போ வழக்குங்கிறது வந்து கஸ்தூரி அவர்கள் மீது தான் தொடுக்கப்பட்டிருக்கு. இதில் அவங்க குறிப்பாக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க, திமுகலாம் வந்து பிராமணர்களை வந்து தள்ளி பார்க்குறாங்க, தள்ளி வச்சு பார்க்குறாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு பிராமணர்கள் மீது ஏன் இவ்வளோ வெறுப்பை கற்கிறாங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. திக போன்றவர்கள்லாம் வந்து இப்போ பிராமணர்கள் மீது இவ்வளோ வெறுப்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இதில் கூட நீங்கள் திராவிடர் கழகம்ன்றது உங்களுக்கு தெரியும், இந்த ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு இது நீங்கள் அதான் வரலாற்றை எடுத்து படிக்கணும் அப்படின்றதான். வரலாறு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா 98% பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா 98% அவங்க தான் இருப்பாங்க, பிராமணர்கள் தான் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் 2 பேர் யார் இருப்பாங்கன்னா, நாயர் இருப்பாங்க, ரெட்டியார் இருப்பாங்க, இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா சைவ முதலியார் சைவ பிள்ளார், இவங்க தான், அதுவும் 1-2 பேர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி அரசு வேலைகளில் நீங்கள் எடுத்துப்பாட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பெரும்பான்மை பேர், 90-95% பேர் அவங்க தான் இருப்பாங்க. நம்ம வரலாறு முழுவதும் அப்படி தான் வந்து நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து மக்களை வந்து என்ன செய்கிறது, கோயிலை வச்சு கடவுளை வைத்து மக்களை பிளவுபடுத்துறது, அதுக்கான கோட்பாடுகளை உருவாக்குறது, அந்த கோட்பாடை கட்டி காத்ததில் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பார்ப்பனியமும் அந்த பார்ப்பனர்கள் தான். அந்த அடிப்படையில் தான் பெரியார் என்ன செஞ்சார், கடுமையாக அதை வந்து ஏற்றார். அதனுடைய வரலாறு தான் இன்றைக்கி என்ன செஞ்சார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் திராவிட கழகத்தில் நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் அங்கே உறுப்பினர் ஆக முடியாது. நீங்கள் பெரியாருக்கு உங்களுக்கு தெரியும், நான் நட்பானவர்களோட இருந்தால் ராஜாஜி கூட சொல்லுவாங்க ரொம்ப நண்பர்னு சொல்லிட்டு. ஆனால் கூட அவங்க என்ன செய்ய முடியாது, நீங்கள் அவங்க உறுப்பினர் ஆக முடியாதுன்னு தான். அதான் நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் உறுப்பினராக சேர்க்குற மாதிரியான நிலைமை என்ன செய்யணும், நீங்கள் உருவாக்கணும் அப்படின்றது. இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சினா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து எல்லோரும் உறுப்பினர் ஆகிட முடியாது, எல்லா தமிழர்களும் உறுப்பினர் ஆகிட முடியாது. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு சில என்ன இருக்கணும், பண்பு இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆண்டு நீங்கள் என்ன செஞ்சுவாங்க, அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேர்வுநிலை உறுப்பினர்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண்டு வந்து நீங்கள் வந்து உங்களை எப்படி இருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கம், உங்களுடைய பண்பு, நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களா, ஒழுக்கமுடையவர்களாக இருக்கீங்களா, இந்த மக்களுக்கான நலனில் வந்து அக்கறை உடையவர்களாக இருக்கீங்களா, நீங்கள் எப்படி இந்த மக்களுக்காக வேலை செய்கிறீங்க அப்படின்லாம் ஒரு ஆண்டு பார்த்த பிறகு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், கட்சியிலே உறுப்பினர் ஆக முடியும். அப்போ நீங்கள் வந்து தமிழர் நேரம் இன்றைக்கி மாற்றிருக்கணும், அது மாதிரி நீங்கள் நடந்திருக்கணும்னு சொல்கிறேன் நான். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எப்பொழுதுமே என்ன சில பிராமணர்களுக்கு எதிராலாம் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே செய்கிறது கிடையாது. அது தவறான கருத்து. திராவிட கழகம் வந்து அவங்களுடைய கோட்பாடே அப்படி தான். அவங்க வந்து என்ன செய்யக்கூடாதுன்றாங்க, வந்து எந்த காரணத்தை கொண்டும் உறுப்பினர் ஆக முடியாது நீங்கள். ஆனால் அப்போ உறுப்பினர் ஆகிற அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், உங்களை நீங்கள் தமிழர்களாக மாற்றியிருந்திருக்கணும். ஆனால் இது வரைக்கும் மாற்றலை அப்படின்றதா. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படிலாம் கிடையாது. அது எல்லாத்துக்குமான பொதுவான அரசாங்கம் தான் இருக்குது. அவங்க நிறைய நீங்கள் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்க வந்து தொடர்ந்து எல்லா மக்களுக்கும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி வேறுபடுத்தலாம் திராவிட முன்னேற்ற கழகம் பார்ப்பது கிடையாது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய பெரும்பான்மை ஓட்டு யாருக்கு இருக்கும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தான் இருக்கும். நீங்கள் வந்து இது நீங்கள் சங்கராச்சாரியா வந்து ஜெயலலிதா பிரிவில் ஜெயலலிதா என்னதான் அவங்களுக்கு அவங்க வந்து மாற்று கருத்து வச்சுருந்தா கூட என்ன தவறு செஞ்சாலும் கடைசியில் யாருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நிறைய நமக்கு சொல்லுவாங்க, வங்கியில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள், நிறைய அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய, மத்திய அரசில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன தான் இருந்தாலும் அவங்க யாரை தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்காங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் வந்து அந்த பிராமணர்களுக்கு எதிராலாம் எந்த நடவடிக்கையும் எந்த பேச்சும் பேசுனதாக எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு தான் பார்க்க முடியும். இப்போ அதே கூட்டத்தில் வந்து உமானந்தன் போன்றவர்கள்லாம் பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாதிங்கிறது வந்து யாராலும் அழிக்க முடியாது, ஈரோட்டு வெங்காயம் வந்து கூட அழிக்கலை அப்படிங்கிறது கூட ஒரு சர்ச்சையான ஒரு சிலரால் பார்க்கப்பட்டது. ஆனால் அது வந்து பெரிதளவில் வந்து விவாதிக்கப்படவே இல்லை. அது விவாதிக்கப்படாததற்கான காரணம் என்னன்னு பார்க்குறீங்க சார்? இல்லை சாதி வந்து ஒழிக்கப்படலை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது.
நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாயிருக்கு. இப்போ நான் கல்லூரியில் நான் வந்து இப்போ கல்லூரியில் வந்து 82ஆம் ஆண்டு படித்தேன் அப்படின்னு சொன்னால், இப்போ 82ஆம் ஆண்டு நான் கல்லூரியில் படித்த நிலைமையும் ஒரு 20 ஆண்டுகள் அப்படி வச்சுக்க, 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்ன நிலைமையும் இன்றைக்கி வந்து அதே இது வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. வந்து நம்ம அப்படிலாம் வந்து சாதி வந்து அதே நிலையில் இருக்குது அப்படின்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு நிறைய பேருடைய உழைப்பு இருக்குது. வந்து அது தலித் தலைவர்களுடைய உழைப்பு இருக்குது, கம்யூனிஸ்டுகளுடைய பெரும் அர்ப்பணிப்பும் தியாகமும் இருக்குது. வந்து அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டே இன்றைக்கி தலித் மக்களும் தலித் வழக்கறிஞர்களும் பிற்படுத்தப்பட்ட வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். வந்து அதான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. இன்றைக்கி இவ்வளோ வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி பேராசிரியர்கள் இருக்காங்க, எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் பேராசிரியர்கள் இருக்காங்க, அரசு ஊழியர்களாக இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்னென்னா சாதி ரீதியான பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுமே தவிர எந்த மாற்றமே இல்லை அப்படின்லாம் கிடையாது. சாதி கட்டாயம் ஒழியும், அதை நோக்கி போயிட்டு இருக்கு, அதனுடைய மாற்றங்கள் நடந்துட்டு நம்ம தெரியலாம். ஹானர் கில்லிங் நடக்குது, கௌரவ கொலை, நம்ம ஆணவ கொலைன்னு சொல்லுவோம், கௌரவ கொலைன்றதை ஏற்றுக்கொள்வதில்லை, ஆணவ கொலை நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அது 2 தான். ஆனால் தினந்தோறும் சாதி மறுப்பு திருமணம் நடந்து கொண்டே தான் இருக்குது. நீங்கள் தினந்தோறும் சாதி மறுப்பு திருமணம் நடக்காத நாளே இல்லைன்னு சொல்லலாம். நான் கௌரவ கொலைன்றது எங்கேயோ ஒன்று நடக்கக்கூடியது தான். அதனாலேயே வந்து சாதி வந்து பலமாக இருக்குன்னா சொல்ல முடியாது. சாதியை வச்சு இன்றைக்கி என்ன செய்ய முடியாது, யாருமே தொடர்ந்து கட்சியை நடத்த முடியாது. பாட்டாளி மக்கள் ஒரு பொழுதும் என்ன பண்ண முடியாது. வந்து இங்கே வந்து பெரும்பான்மையான மக்களினுடைய ஒரு கட்சியாக அது மாற முடியாது. நீங்கள் சாதியை எந்த ஒரு, அது மட்டுமல்ல உங்களை பார்க்கக்கூடிய பார்வை இருக்குல்ல, ஒரு மதிப்பற்றவர்களாக இருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு யாரெல்லாம் சாதியை தூக்கி பேசுகிறாங்களோ அவர்களால் நம்ம அதில் ஒரு மதிப்பற்றவர்களாக, ஒட்டுமொத்த சமூகத்தில் ஒரு மதிப்பற்றவர்களாகத்தான் இந்த சமூகம் பார்க்குது. வந்து அப்படின்னு தான் பார்க்க முடியும். அவங்க ஒரு பொழுதும் வெற்றி அடைய முடியாதுன்னு தான். சும்மா குறைஞ்ச காலத்தில் அவங்க சாதியை சேர்ந்த இளைஞர்களை ஏமாற்றலாம், அவங்களுடைய இருக்கவங்களை ஏமாற்றலாமே தவிர அது ரொம்ப நாளைக்கு என்ன செய்யாது, ஒரு பொழுதும் நீடிக்காது. அவங்க அப்படி பேசுகிறவங்க எல்லாருமே கீழ்நிலைக்கு தான் வர்றாங்க. எதை காமிக்குது அப்படின்னா, சாதிய ஒழிப்பை நோக்கி தான் இந்த சமூகம் என்ன செஞ்சிட்ருக்கு, அடுத்த இடத்துக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியும். அதனால் நம்ம இதை வந்து பாசிட்டிவாக தான் பார்க்கணும். நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. நம்ம அதை பற்றி தனியாகவே என்ன செய்யலாம், ஒரு பெரும் கருத்தரங்கமாகவும் பெரிய மீட்டிங்காகவே இதை பேச முடியும் அப்படின்னு தான். அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து சாதி மற்றும் சமூகம் சார்ந்து நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து பலரும் வந்து பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் கஸ்தூரி அவர்கள் மீது மட்டும்தான் வந்து வழக்குன்றது வந்து பதியப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் வந்து அவங்க கைது செய்யப்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்களோட நேரத்துக்கு கருத்துக்கு நன்றி.